ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 5ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 1 பகுதியிலேருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. என்ன குமார், 5ஆம் வகுப்புலேருந்தெல்லாம் கேள்வி கொண்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் எக்ஸாமில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. குறிப்பாக டெட்டுக்கு படிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் படித்து தான் ஆக வேண்டும். அதுவே டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களும் படித்து தான் ஆகணும். ஏன்னா என்னென்ன தலைப்பு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். தமிழின் இனிமை, பாரதிதாசன் எழுதிய ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. கவிதை பட்டிமன்றம், இதில் கண்டென்ட்டே கிடையாது. என்ன சத்தம், இதுலேயும் கண்டென்ட் இல்லை. மரபு சொற்கள், இது டிஎன்பிஎஸ்சிலையும் இருக்குது, டெட்லேயும் இருக்குது. இந்த 2 டாப்பிக்கும் முக்கியம். பாரதிதாசனை பற்றி டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க, மரபு சொற்களையும் டிஎன்பிஎஸ்சியில் வச்சுருக்காங்க. ஸோ 2க்குமே யூஸ் ஆகும். வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ள போகலாங்க. ஃபஸ்ட்டு தலைப்பு தமிழின் இனிமை, பாரதிதாசன் எழுதிய ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் என்ற பாடலை பாடியவர் யார்? கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும், இந்த பாட்டை பாடியவர் பாரதிதாசன். இதை எப்படி கேட்கலான்னா, தமிழின் இனிமையை பாடியவர் யாருன்னு கூட கேட்கலாம். பாடியவர் பாரதிதாசன் தான். இரண்டாவது கேள்வி, இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று தமிழை உயிராக பாடியவர் யார்? தமிழை உயிராக பாடியவரும் பாரதிதாசன் தான். மூன்றாவது கேள்வி, பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர் என்ன? புரட்சி கவிஞர்னு சொல்லுவாங்க. பாரதிதாசனை புரட்சி கவிஞர்னு சொல்லுவோம். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன், அதுக்கான பதிலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உருவக கவிஞர் யாருன்னு தெரியுமா? புதுமை கவிஞர் யாருன்னு தெரியுமா? இயற்கை கவிஞர் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு பயன்படும். நான்காவது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்தணுங்க. ரொம்ப சிம்பிள் தான். கனி அப்படின்னா பழம், நனி என்றால் மிகுதி, கலை அப்படின்னா கரும்பு, இந்த கலைனா கரும்பு, நல்கிய அப்படின்னா வழங்கிய. ஐந்தாவது கேள்வி, பாரதிதாசனின் பாடல் வரிகளை பொறுத்துக. இந்த பாட்டில் இருக்கிற வரிகளை அப்படியே நான் பிரித்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் சரியாக பொருத்தணும். இப்படியும் கேள்வி வரும். இதுக்கான பதில், கனியிடை ஏறிய சுளையும் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் நனிப்பசு பொழியும் பாலும், இதுதான் சரி. ஆறாவது கேள்வி, புதுவையில் தோன்றிய புதுமை பாவலர் யார்? இங்கே பாருங்களேன், புதுமை பாவலர், இதை கேட்டாங்கன்னா ஆன்சர் போட்டுருங்க. யார்? பாரதிதாசன். பாரதிதாசனை புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம், புதுமை பாவலர் என்றும் சொல்லுவோம். ஏழாவது கேள்வி, பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேயும் ஒரு கேள்வி கேட்குறேன், பதிலை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. முத்தையா என்பது யாருடைய இயற்பெயர்? துரை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? எத்திராசலு என்பது யாருடைய இயற்பெயர்? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு எக்ஸாமில் கேட்பாங்க. இது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எட்டாவது கேள்வி, பாரதிதாசன் யார் மீது பற்று வைத்திருந்தார்? பாரதிதாசன் யார் மீது பற்று வைத்திருந்தார்? பாரதியார் மேலே பற்று வைத்திருந்தார். பாரதியாருடைய இயற்பெயர் என்னங்க? சுப்பையா. சுப்பையா என்பது சரி. சுப்பையா என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் அவர் பாரதிதாசன் பேர் வச்சிட்டார். ஒன்பதாவது கேள்வி, கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் என்ற பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் எந்த தொகுப்பில் அமைந்துள்ளது? இது எங்கே இருக்குங்க? பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் தான் அந்த பாட்டு இருக்குது. அது எத்தனையாவது தொகுப்பில் இந்த பாட்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க. முதலாவது தொகுப்பில் தான் இந்த பாட்டு இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 10வது கேள்வியை பாருங்கள். கலை, இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் என்ன? கலை அப்படின்னா என்னங்க? கலை அப்படின்னா கரும்பு. கலைனா கரும்பு. 11வது கேள்வி, கனியிடை பிரித்து எழுதுக. கனியிடை பிரித்து எழுதணுங்க. இதுக்கான பதில் கனி கூட்டல் இடை என்பது சரி. கனி கூட்டல் இடை. 12வது கேள்வி, பனி கூட்டல் மலர் சேர்த்து எழுதுக. பனி கூட்டல் மலர் சேர்த்து எழுதுனீங்கன்னா பனி மலர் என்று வரும். 13வது கேள்வி, கலை இடை பிரித்து எழுதுக. கலை இடை, இதை பிரிச்சிங்கன்னா கலை கூட்டல் இடைன்னு வரும். கலை கூட்டல் இடை. 14வது கேள்வி, என்னுயிர் பிரித்து எழுதுக. என்னுயிர், இதை பிரித்து எழுதுனீங்கன்னா என் கூட்டல் உயிர்னு வரும்.
15வது கேள்வி சொற்களை பொறுத்துக. அதாவது இங்கே இருக்கிற கருத்துக்களுக்கு ஏற்ப சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். பால் என்பது பசுப்பால், இளநீர் என்பது தென்னைக்கு வரும், சாறு என்பது கரும்புக்கு வரும், பாகு என்பது வெல்லத்துக்கு வரும். அடுத்து நாம் பார்க்க போகிறது உரைநடை. உரைநடையில் கவிதை பட்டிமன்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் இதையவே கேள்வியாக நான் மாற்றி கொண்டு வந்திருக்கேன்னா பாருங்களேன். 16வது கேள்வியை பாருங்கள். சொல்லழகி என்று நடுவரால் குறிப்பிடப்படுபவர் யார்? சொல்லழகி என்று நடுவரால் குறிப்பிடப்படுபவர் யார்? சலீமா. சலீமான்னு ஒரு பொண்ணு இருக்கும், அவங்கள தான் சொல்லழகின்னு இவர் குறிப்பிட்டிருப்பார். யார் கண்டா? இதை கூட எக்ஸாமில் கேள்வியாக கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வரியையும் நான் கேள்வியாக மாற்றி கொண்டு வந்திருக்கேன். சரி, 17வது கேள்வியை பாருங்கள். பாராட்டுக்குரிய நால்வராக, அதாவது 4 பேர் இந்த பட்டிமன்றத்தில் பேசுவாங்க. அவங்கள தான் பட்டிமன்ற தலைவர் குறிப்பிடுவார். அவங்கள எப்படி புகழாக சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் சலீமா அப்படிங்கிறவங்க சொல்லழகி, இன்சுவை அப்படிங்கிறவங்க தனித்துவம் மிக்கவர், அருளப்பன் அப்படிங்கிறவர் அருமையானவர், மதியொளி அப்படிங்கிறவங்க ஒப்பற்றவர். 18வது கேள்வி. அறிவால் உயர்ந்தவர்கள் யார்? அறிவால் உயர்ந்தவர்கள் யார்? அப்துல் கலாம் ஐயாவும் தாமஸ் ஆல்வா எடிசனும் அறிவால் உயர்ந்தவர்கள். 19வது கேள்வி. நற்பண்பால் உயர்ந்தவர்கள் யார்? நற்பண்பால் உயர்ந்தவர்கள் ஔவையார் அவர்களும். இந்த 2 பேரும் நற்பண்பால் உயர்ந்தவர்கள். 20வது கேள்வி. அரிய உயிர் காக்கும் நெல்லிக்கனியை ஔவையாருக்கு வழங்கியவர் யார்? எல்லாருக்குமே தெரியும், அதியமான் அவர் தான் கொடுத்திருப்பார். அடுத்து நான் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. 21வது கேள்வி. நற்றமிழ் பிரித்து எழுதுக. நற்றமிழ் இதை பிரிச்சிங்கன்னா நன்மை குற்றல் தமிழ்னு வரும். 22வது கேள்வி. உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் எது? நல்லா கவனிங்க, குறிக்கும் சொல்ல கேட்கல, குறிக்காத சொல் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அண்டம் அப்படின்னா உலகம், செகம்னா உலகம், அகிலம்னா உலகம், வானம் வராது. சரிங்களா? வானத்துக்கு என்ன வரும்னா விசும்பு அப்படின்னு வரும். 23வது கேள்வி. அறிவு கூட்டல் ஆயுதம் சேர்த்து எழுதுக. அறிவு கூட்டல் ஆயுதம் அறிவாயுதம் என்பது சரி, அறிவாயுதம். 24வது கேள்வி. புகழ் இந்த சொல்லுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. புகழ் இந்த சொல்லுடைய எதிர்ச்சொல் கேட்குறாங்க. புகழ்ச்சிக்கு எதிர்ச்சொல் இகழ்ச்சி. 25வது கேள்வி. வெளிச்சம் இந்த சொல்லை குறிக்காத சொல் என்னன்னு கேட்குறாங்க. வெளிச்சம் என்பதை குறிக்காத சொல் தெளிவு அப்படின்னாலும் வெளிச்சம்தான், விளக்கு அப்படின்னாலும் வெளிச்சம்தான், ஒளினாலும் வெளிச்சம்தான், இருள் வராது, தவறு. 26வது கேள்வி. செந்தமிழ் பிரித்து எழுதுக. செந்தமிழ் பிரிச்சிங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ்னு வரும், செம்மை கூட்டல் தமிழ். 27வது கேள்வி. கவியரங்கம் பிரித்து எழுதுக. கவியரங்கம் பிரிச்சிங்கன்னா கவி கூட்டல் அரங்கம்னு வரும், கவி கூட்டல் அரங்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் மரபு சொற்களை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதை டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 28வது கேள்வி. ஒளி மரபு சொற்களை பொறுத்துக. ஒளி அப்படின்னா சத்தம். ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு சத்தமிடும், அதை இங்கே கொடுத்துருக்காங்க. குரங்கு அப்படிங்கிறது அலப்பும், குயில் அப்படிங்கிறது கூவும், ஆந்தை என்பது அலரும், மயில் என்பது அகவும். 29வது கேள்வி. ஒளி மரபு சொற்களை பொறுத்துக. ஒளினா சத்தம். புலி உருமும், நாய் குரைக்கும், ஆடு கத்தும், சிங்கம் முழங்கும். இதுதான் சரிங்க. 30வது கேள்வி. ஒளி மரபு சொற்களை பொறுத்துக. ஒளி மரபு சொற்களை பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் கோழி. கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும். நல்லா கவனிங்க, கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், பாம்பு சீரும், யானை பிளிரும். 31வது கேள்வி. விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்களை பொறுத்துக. அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இளமை பெயர்களை வச்சு கேட்டிருக்காங்க. ஆடு இளமையாக இருந்ததுன்னா ஆட்டு குட்டின்னு சொல்லுவோம், மான் இளமையாக இருந்தால் மான் கன்றுன்னு சொல்லுவோம், சிங்கம் இளமையாக இருந்தால் சிங்கக்குருளைன்னு சொல்லுவோம், புலி இளமையாக இருந்தால் புலிப்பரல்னு சொல்லுவோம். சிங்கக்குருளை புலிப்பரல். 32வது கேள்வி. விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்களை பொறுத்துக. இளமை பெயர்களை பொறுத்தணுங்க. இதுக்கான பதில் குதிரை குரங்கு, இது பார்த்திங்கன்னா குட்டி, யானை கன்று, அணில் கீரி பிள்ளை, கோழி கோழி குஞ்சு. 33வது கேள்வி. வினை மரபு சொற்களை பொறுத்துக. இங்கே கொடுத்துருக்கிறது வினை மரபு சொற்கள்.
அம்பு எய்தார், ஆடை நெய்தார், சுவர் எழுப்பினார், கூடை முடைந்தார், பூ பறித்தாள். இதுதான் சரி. 34வது கேள்வி, வினை மரபு சொற்களை பொறுத்துக. வினை மரபு சொற்களை பொறுத்தணுங்க. நீர் குடித்தான் வரணும், நீர் குடித்தான். சோறு உண்டான், முறுக்கு தின்றாள், பால் பருகினான், மாத்திரை விழுங்கினான். இதான் சரி. 35வது கேள்வி, தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்களை கண்டறிக. மா, பலா, வாழை. இதனுடைய இலையை நம்ம என்னென்னு சொல்லுவாங்க? இலைன்னு நானே சொல்லிட்டேனா? கரெக்டு தான். மா இலை, பலா இலை, வாழை இலைன்னு வரும் இல்லைங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். 36வது கேள்வி, தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்களை கண்டறிக. ஈச்சம், தென்னை, பனை. இதனுடைய இலையை நம்ம என்னென்னு சொல்லுவாங்க? இதனுடைய இலையை ஓலைன்னு சொல்லுவோம். ஈச்சம் ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலைன்னு சொல்லுவோம். இதுதான் கரெக்டு. 37வது கேள்வி, தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்களை கண்டறிக. கம்பு, கேழ்வரகு, சோளம். இதனுடைய இலையை நம்ம என்னென்னு சொல்லுவாங்க? கம்பு, கேழ்வரகு, சோளம். இதை தட்டைன்னு சொல்லுவாங்க. கம்பந்தட்டை, சோளத்தட்டை, கேழ்வரகு தட்டைன்னு சொல்லுவாங்க. 38வது கேள்வி, தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்களை கண்டறிக. நெல், புல், திணை. நெல், புல், திணை. இதுக்கு பார்த்திங்கன்னா நெல்லுடைய தாள், புல்லுடைய தாள், திணையின் தாள்னு சொல்லுவாங்க. 39வது கேள்வி, தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்களை கண்டறிக. அவரை, கத்தரி, முருங்கை, வெள்ளரி. இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா அவரை, கத்தரி, முருங்கை, வெள்ளரி. இதை பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. முருங்கைன்னு இங்கே இருக்கு இல்லைங்களா? முருங்கைக்கு சரடு வருங்க. முருங்கைக்கு சரடு வரும். மூசு என்பது பலாப்பழம். பலாப்பழம் இருக்கும் இல்லைங்களா? அந்த பலாப்பழம் பிஞ்சாக இருக்கும்போது அதை மூசுன்னு சொல்லுவாங்க. பழம் அப்படிங்கிறது காமனாக எல்லாத்துக்குமே வர்றது தான். 40வது கேள்வி, இருப்பிட மரபு சொற்களை பொறுத்துக. இருப்பிட மரபு சொற்களை பொறுத்துணுங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கரையான். கரையான் இருக்கிறது புற்று. மாடு இருக்கிற இடம், அதாவது மாட்டை கட்டி வைப்பாங்க இல்லையா, மாட்டு தொழுவம்னு சொல்லுவாங்க. கோழி அதிகமாக இருந்தால் கோழி பண்ணை, ஆடு அதிகமாக இருந்தால் ஆட்டுப்பட்டி, எலி அதிகமாக இருந்தால் எலி வலை. அதிகமாக இல்லை, எலி இருக்கிற இடம் எலி வலை. 41வது கேள்வி, இருப்பிட மரபு சொற்களை பொறுத்துக. இதுக்கான பதில் குதிரை. குதிரை கட்டுமெடுத்த குதிரை கொட்டில் சொல்லுவாங்க. யானை கட்டுமெடுத்த யானை கூடம்னு சொல்லுவாங்க. குருவி கட்டுறது கூடு. நண்டு வலை. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் குழப்பம் வரும். இந்த வலைனா நண்டுக்கு வரும், இந்த வலை என்பது சிலந்திக்கு வரும். அடுத்து நான் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இதை பார்க்கலாம். 42வது கேள்வி, நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது டேஸ். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு. 43வது கேள்வி, யானை எப்படி சத்தமிடும்? யானை பிளிரும். 44வது கேள்வி, ஆந்தை அலறும் என்பது டேஸ். ஆந்தை அலறும் என்பது இது ஒலி. அப்போ இது ஒலி மரபு. 45வது கேள்வி, புலியின் இளமை பெயர் கண்டறிக. புலியுடைய இளமை பெயர் புலிப்பறல்னு சொல்லுவாங்க. புலிப்பறல். 46வது கேள்வி, பூப்பறித்தாள் என்பது இது வினை மரபு. 47வது கேள்வி, ஒளி மரபுகளை பொறுத்துக. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சிங்கம் முழங்கும், அணில் கீச்சிடும், மயில் அகவும், குயில் கூவும், குரங்கு அளப்பும். 48வது கேள்வி, கடைசி கேள்விங்க. தமிழ் என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருளுங்க. இனிமை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் இயரில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்குது. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அப்பப்போ முக்கியமான தகவல் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் 2-3 முறை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே போதும், உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.